மாநில அரசினுடைய விசாரணை மையத்திலே விரைவாக விசாரணை நடந்தால் நமக்கு மாட்டிக்கொள்வோமோ என்று அச்சப்பட்டு அவர்களாக மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை மையத்தை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக மனு கொடுக்கிறோம் என்கிற பெயரில் அவர்கள் தான் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே சென்றிருக்காங்க. அதிகார மையம் யாராக இருந்தாலும் தன்னுடைய செயல்பாட்டின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அது வேறு கதை. இப்போ நீங்கள் ஜனநாயகனுக்கான சென்சார்லேயே அது ஒன்றும் புரட்சிகரமான படம் இல்லை, அது ஒரு வழக்கமான ஒரு மசாலா திரைப்படம். அது ஏற்கனவே தெலுங்கில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தினுடைய தழுவலில் திரும்ப எடுக்கிறாங்க, ரீமேக் பண்ணுறாங்க. இப்போ இதே நெருக்கடியை பராசக்தியும் சந்தித்திருக்கிறது. ஆனால் பராசக்தியில் இன்றைக்கும் மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள், இந்திக்கு எதிரான வசனங்கள் இதில் இடம்பெறுவதில் நிறையா இந்தி அரைக்கி ஒலிகள்லாம் எல்லாத்தையும் தூக்கியிருக்காங்க, 25 கட்டு கொடுத்துருக்காங்க. அவர்கள் உடனடியாக மாற்று ஏற்பாடோடு கூடிய எடிட்டிங் வெர்ஷன் வச்சிருந்ததுனால டக்குன்னு அந்த வெட்டு போக 25 கட்டு போக அது ரிவைஸ் கமிட்டி போயிருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு முன்னேற்பாடு இல்லை. இவங்ககிட்ட இவங்க ரொம்ப மிக தாமதமாக ரிலீஸ் தேதியை அறிவிச்சுட்டு தான் இவங்க சென்சார் தட்டையா அப்படி பார்க்க முடியுமா? இப்போ முன்னேற்பாடு இப்போ சுதா கோங்கரா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றாங்க, என்கிட்ட ABCDன்னு 4 பிளான் வச்சிருந்தேன், இந்த காட்சியை தூக்குனா என்ன பண்ணணும், இந்த காட்சியை தூக்குனா என்ன பண்ணணும்னு நான் சென்சார் கட் இதெல்லாம் வரும்னு நினைத்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த ஆல்டர்னேட் வெர்ஷன்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபில்ம் மேக்கரா அவங்களுடைய ஒரு அது மாதிரியான ஏற்பாடு இவர்கள்ட்ட இல்லை, அறிவு கூர்மை. அது மட்டும் அப்படி தட்டையா பார்க்க முடியுமான்னு கேட்குறேன் இந்த விஷயத்துல. இல்ல அதாவது எப்படின்னா, ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தினால் அதற்கு சான்று பெற வேண்டும், முன் அனுமதி பெற வேண்டும் என்கிற நடைமுறை பல திரைப்படங்கள்ல, விஸ்வரூபம், அமரன் போன்ற திரைப்படங்கள்ல அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்களுக்கு மாற்று கருத்து வரும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணாம அவங்க ரிலீஸ் சார். அது ஒரு கோணம். சரி, இப்போ நீங்க இனிஷியலா நீங்க ஆர்கியூ பண்றப்ப சென்சார் சான்றிதழ் தர மறுத்த போது இந்த ஆர்கியூமெண்ட் கரெக்ட் ஒரு வாதத்துக்கு. அது கோர்ட்டுக்கு போகுது, ஒரு ஜஸ்டிஸ் விசாரிக்கிறாங்க ஹைகோர்ட்டில். அவங்க நீங்கள் வேணும்னே இழுத்தடிச்சிருக்கீங்க, நீங்கள் சொன்ன கட்லாம் ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்திருக்காங்க, நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சுதா அந்த சேர்மன் முடிவு பண்ணது சட்டவிரோதம், இந்த முடக்கிறதுக்கு பார்க்குறீங்க, அவங்க அதிகாரத்தை மீறி தப்பாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் தப்பு, நீங்கள் ரிவைஸ் கமிட்டி இது போக தேவையில்லை, நீங்கள் பண்ணது தவறு, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. 2 தரப்பையும் கேட்டு அவங்க போடுறாங்க. அதற்கு பிறகு சென்சார் போர்டு நடந்து கொள்ற விதம் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க உள்நோக்கத்தோடு நடந்துக்கிற மாதிரி தெரியலையா? நிச்சயமா உள்நோக்கத்தோடு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதைத்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை தொடர்ந்து சென்சார் போர்டும் அந்த வரிசைக்கு விட்டது என்று கூட குற்றச்சாட்டை அவங்க சொல்றாங்க. அது முழுக்க அரசியல் அழுத்தம் தான். அந்த அரசியல் அழுத்தத்திலிருந்து வெளியில வருவதற்கான எந்த திட்டமிடலும் அவர்கள்ட்ட இல்லைங்கிறது தான். அவங்க எப்படி இந்த கரூர் கூட்டத்துக்கு அவர் ஜனநாயகனுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுறாரு வெளிநாட்டுக்கு போனா. ஆனால் மக்கள் சந்திப்பு என்று வருகிற போது அவரை பார்க்க வருகிற கூட்டத்தை, அவரை பின்பற்றுகிற கூட்டத்தை அவமதிக்கிற விதமாக அவர் 6-7 மணி நேர தாமதத்தை ஏற்படுத்தி, செயற்கை நெரிசலை ஏற்படுத்தி, காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடப்பதற்கு அவர் மறைமுகமாக நேரடியாக காரணமாக இருக்கிறார். அவர்களுக்கு அது குறித்த எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. இன்னைக்கு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவருடைய பலவீனத்தை மத்திய அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்கிறது, பாஜக பயன்படுத்திக் கொள்கிறது, இவரை எப்படியாவது இந்த சிக்கல்ல அவரா விழுந்துட்டார், இந்த வலைக்குள்ள அவரா விழுந்துட்டார், வலையை விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர் மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவருக்கு வெளியே வருவதற்கு அவருக்கு அரசியல் ரீதியான அனுபவம் இல்லை. அவர் திரையிலேயே எல்லா அரசியலையும் பார்த்தவர், தரையில இப்பதான் முதல் முறை அரசியலை பார்க்கிறாரு. அதனால அரசியல் அழுத்தம் தான் அதுக்கு முதன்மையான காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.